السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما. அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹுடைய இந்த வீடுகளிலே, ஒரு வீட்டில், அல்லாஹுடைய வீடுகள் என்றால் அல்லாஹுடைய பள்ளிவாசல்களிலே ஒன்றிலே அமர்ந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வேதத்தை பற்றியும் அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறைகளை பற்றியும் ஹதீஸ்களை பற்றியும் அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை பற்றி படிப்பதன் இதனுடைய ஃபதுல் மிகச் சிறந்தது. ஏனென்றால் இதே நேரத்திலே லகு வீணான காரியங்கள், மறுமைக்கு பயன் தராத காரியங்களிலே அல்லது ஹராமான காரியங்களிலே இருக்கக்கூடியவர்கள் பலர். அதிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாத்து அல்லாஹ் கடமையாக்கிய அந்த மகரிபுடைய தொழுகையை தொழுது அவனுக்காக அமர்ந்திருக்கிறோம் அல்லவா, இது நியாமத். இப்படியாக அல்லாஹுடைய நியமத்துகள் ஒவ்வொன்றையும் அறிந்து விளங்கி அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். இது என்னுடைய முதல் உபதேசம் எனக்கும் உங்களுக்கும். அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை அனைத்து நேரங்களிலும், நாம் தனிமையில் இருக்கும் பொழுதும் சரி, நாம் மக்களோடு சேர்ந்து இருக்கும் பொழுதும் சரி, நம்முடைய நிலை எப்படியானதாக இருக்க வேண்டும்? அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இருத்தல் வேண்டும். இப்படியான நல்ல உபதேசத்தை முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் உபதேசித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த மெயின் தலைப்பிற்கு செல்வதற்கு முன்னால் ஒரு உபதேசம் என்னவென்றால் அத்தஅமீன், அதாவது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதியவுடன் ஆமீன் சொல்கிறோம் அல்லவா, இதனுடைய முக்கியத்துவம் சுப்ஹானல்லாஹ் மிக சிறந்தது. இன்னும் சொல்ல போனால் அல் குதுபு சித்தா என்று சொல்லப்படக்கூடிய 6 கிரந்தங்களிலே 5 கிரந்தங்களிலே இந்த ஹதீஸை இமாம்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அடுத்தது இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய முவத்தாவிலே பதிவு செய்திருக்கிறார்கள். இமாம் மாலிக் வழியாகத்தான் 5 கிரந்தங்களிலும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் புகாரி அப்துல்லா இப்னு யூசுப் என்று இமாம் மாலிக்குடைய மாணவர் வழியாக இமாம் புகாரி அறிவிக்கிறார். இமாம் முஸ்லிம் யஹ்யா நைசாபூரி அவருடைய, அதாவது இமாம் மாலிக்குடைய மாணவராகிய யஹ்யா நைசாபூரி அவருடைய வாயிலாக இந்த ஹதீஸை அறிவிக்கிறார். இமாம் அபூ தாவூத் இமாம் மாலிக்குடைய மாணவராகிய அல் கஅனபி என்று சொல்லப்படக்கூடியவருடைய வாயிலாக இந்த ஹதீஸை அறிவிக்கிறார். இமாம் அத்திர்மிதி அபூ குரைப் முஹம்மது இப்னு ஆலா என்று சொல்லப்படக்கூடிய இமாம் மாலிக்குடைய மாணவரிடத்திலிருந்து இந்த ஹதீஸை அறிவிக்கிறார். இப்படியாகத்தான் இமாம் நசாயி குதைபா பின் சயீத் அவரிடமிருந்து, அதாவது இமாம் மாலிக்குடைய மாணவர் குதைபா, அவருடைய மாணவர் இமாம் நசாயி ரஹிமஹுமுல்லாஹு ஜமீஅன், இவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். யார் வாயிலாக? இமாம் மாலிக் வாயிலாக. இமாம் மாலிக் ஜுஹ்ரி இப்னு ஷிஹாப் அஸ்-ஜுஹ்ரி அவரிடமிருந்தும், அவர் சையதுல் முஸையப் அப்துர்ரஹ்மான் இப்னு அபி சலமா என்ற 2 தாபீன்களிடமிருந்தும், அவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அறிவிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இதா அம்மனல் இமாமு ஃபஅமீனு ஃபஇன்னஹு மன் வாஃபக தஅமீனுஹு தஅமீனல் மலாயிகா குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ஹதீஸை நாம் பின்பற்றினோம் என்றால் ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகை, ஃபஜர், அது அந்த 5 வேளையிலே ஜஹரியா, அதாவது கிராத் சப்தமாக ஓதப்படக்கூடிய தொழுகைகள், சுபஹ், அதுக்கப்புறம் மக்ரிப், இஷா, இது அல்லாமல் ஜும்ஆ, இது அல்லாமல் ஈதுடைய தொழுகை. இந்த தொழுகைகளிலே இந்த சுன்னாவை பின்பற்றினோம் என்றால் நமக்கு கிடைக்கக்கூடிய அஜர் மிகச் சிறந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இதா அம்மனல் இமாம் ஃபஅமீனு, இமாம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதியவுடன் அவர் ஆமீன் என்று கூறினால், இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபா என்ற கலிமாவை பயன்படுத்தியிருக்கிறார். ஹர்ஃப் ஃபா என்பது தஅகீப், இலக்கணத்திலே படிக்கும் பொழுது தஅகீப், அதாவது வரிசைக்காக, தர்த்தீபுக்காக சொல்லப்படும். அவர் இமாம் ஆமீன் சொல்ல ஆரம்பிக்கும் போது அவரோடு சேர்த்து என்ன செய்ய வேண்டும்? ஆமீன் சொல்ல ஆரம்பிக்க வேண்டும். நம்மிலே
நாம் என்ன செய்கிறோம் பிழை என்றால் இமாம் வலத்வாலீன் என்று சொல்லியவுடன் ஆமீன் என்று கூறிவிடுகிறோம். ஒன்று இமாமை முந்துகிறோம், அல்லது இமாம் கூறிய பிறகு நாம் ஆமீன் சொல்கிறோம், அல்லது இதுக்கு மத்தியிலே ஆமீன் சொல்கிறோம். இப்படி அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு என்ன செய்யுங்கள், தொழுங்கள் என்று கட்டளையிட்டு இருக்கிறார்கள். ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஆமீனுக்கு கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி விட்டு சென்றிருக்கிறார்கள். ஆகவே இதை நம்முடைய விருப்பத்திற்கும் நம்முடைய இதுக்கேற்றவாறு சொல்ல முடியாது. ஆகவே இமாம் ஆமீன் என்று ஆரம்பிக்கும் பொழுது இமாமோடு ஆமீன் சேர்த்து முடிக்க வேண்டும். சரி, இப்படி இந்த சுன்னாவை நாம் பின்பற்றினோம் என்றால் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், குஃபிரான், அதாவது இதா அம்மன் இமாம் ஃபம்மின் ஃபைன்னஹு மன் வாஃபக தஅமீனுஹு தஅமீனுல் மலாயிகா, நிச்சயமாக யாருடைய தஅமீன் மலக்குமார்கள் சொல்லக்கூடிய ஆமீனோடு ஒற்று போகிறதோ குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று கூறுகிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே மலக்குமார்கள் எப்பொழுது ஆமீன் கூறுகிறார்கள்? இமாம் ஆமீன் கூறும்போது. இமாமோடு சேர்ந்து நாம் ஆமீன் கூறும் பொழுது மலக்குமார்களுடைய ஆமீனோடு சேர்கிறது. ஆகையால் இன்ஷா அல்லாஹ் தஆலா முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும். அவை கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சுன்னாவை, குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய மன்ஹஜ் ஸலஃபுடைய இந்த அம்சத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இதை, இப்படிப்பட்ட ஹதீஸை செயல்படுத்துவதிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகம் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று ஆமீன் சப்தமாக கூற வேண்டும். இந்த ஹதீஸ் அதற்கும் ஆதாரமானது. அதனால தான் ஸலஃபுகளிலே அவர்கள் கூறுவார்கள், மலக்குமார்கள் அஹ்லுல் ஹதீஸ். மலக்குமார்கள் யார்? அஹ்லுல் ஹதீஸ். குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்கள். அதாவது அஹ்லுல் ஹதீஸ் என்று யார் கூறப்படும்? யார் ஹதீஸ் ரசூலுல்லாஹி சுன்னாவை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அஹ்லுல் ஹதீஸ், மன்ஹஜ் ஸலஃப். ஆகவே இந்த ஹதீஸ் எதற்கு ஆதாரமாக இருக்கிறது என்றால் ஆமீனை சத்தமாக கூறும். சத்தம் என்றால் நமக்கு கேட்கக்கூடிய, நம்முடைய உள்ள இருக்கக்கூடிய மக்கள் கேட்கக்கூடிய அளவுக்கான அந்த சத்தம் இருத்தல் வேண்டும். அது கண்ணியத்துக்குள் இந்த சுன்னாவை என்ன செய்ய வேண்டும்? நாம் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சுன்னாவை பின்பற்றி நல்ல நன்மைகளை பெறக்கூடிய பாக்கியவான்களாக நம்ம ஆக்கியிருக்கிறாங்க. அந்த கிரந்தங்களை நான் சொன்னதுடைய நோக்கம் என்னவென்றால், அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது. இந்த ஹதீஸை 5 6 அல் குதுபு சித்தா என்று சொல்லப்படக்கூடிய 6 கிரந்தத்திலே 5 கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. இறுதியாக இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தங்களுடைய முவத்தாவிலே பதிவு செய்கிறார்கள். இந்த ஹதீஸ் இமாம் மாலிக்குடைய வாயிலாகத்தான் இந்த 5 கிரந்தங்களிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. என்றால் முஹத்திஸுங்கள் இதை என்ன செய்திருக்கிறார்கள்? இதை முக்கியமாக கருதி இருக்கிறார்கள், இந்த ஆமீனுடைய விஷயத்தை. அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதிலே நமக்கு நிலைத்து இந்த அமலை செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தல் புரிவானாக. ஆமீன். அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் நயவஞ்சகத்தம் அல்லது நயவஞ்சகம், அந்நிஃபாக், இந்த நிஃபாக்கை பொறுத்தவரையிலே முனாஃபிகூன்கள் என்று நாம் பேசும் பொழுது அல்லது ஆயத்துகளில் ஓதும் பொழுது நமக்கு வரக்கூடிய, நாம் எதை சிந்திப்போம் என்றால், உடனடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு சென்று விடுவோம். அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல், இன்னும் சில முனாஃபிக்குகள் இப்படி செய்தார்கள், ரசூலுல்லாஹி அவர்கள் இப்படி துன்புறுத்தினார்கள், இப்படியான வேலைகளை செய்தார்கள் என்று நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செயல்கள் எல்லாம் எங்கே சென்று விடும் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு சென்று விடும். என்னவென்றால், நாம் எப்படி நினைத்துக் கொண்டிருக்கும் என்றால், இவைகள் அனைத்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தோடு முடிவடைந்து விட்டது. நிஃபாக் என்ற இந்த நயவஞ்சகத்தனம், இந்த நயவஞ்சகத்தனத்தில் இருக்கக்கூடிய சில செயல்பாடுகள் அப்பொழுது சீராவில் படிக்கும் பொழுது அல்லது குர்ஆனுடைய ஆயத்திலோ சில ஹதீஸ்களை நாம் படிக்கும் பொழுதோ நமக்கு அந்த காலத்தோடு அதை கேட்டு அப்படியே நிறுத்தி விடுவோம். அதை நம்முடைய வாழ்க்கையிலே, நாம் வாழக்கூடிய இந்த சமகால வாழ்க்கையிலே இந்த மாதிரியான பழக்கங்கள், இந்த மாதிரியான நயவஞ்சகத்தன அந்த செயல்கள் இருக்கிறதா என்பதை நாம் சிந்திப்பதிலே மிக குறைந்தவர்கள் தான் அப்படியாக சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதிலும் மிக குறைந்தவர்கள் தான் அப்படிப்பட்ட பண்புகளில் இருந்து, தீய பண்புகளில் இருந்து விலகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதாவது கண்ணியத்திற்குள்ள இந்த நயவஞ்சகத்தன்மை, மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே கூறி இருக்கக்கூடியது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சுன்னாவிலே கூறி இருக்கக்கூடியது, இவைகள் அனைத்தும் எதற்காக தெரியுமா? படிப்பினைக்கு. இவைகள் அனைத்திலிருந்தும் நாம் நம்முடைய உள்ளங்களை சுத்தம் செய்து, நாமும் உள்ளங்களையும் வெளிப்படையும் சுத்தம் செய்து அல்லாஹ்வை சுத்தம் உடையவர்களாக அடைவதற்காகத்தான், அவனை சந்திப்பதற்காகத்தான். அது கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நயவஞ்சகத்தனத்தை பற்றி கூறும்பொழுது, இந்த நயன் சுப்ஹானல்லாஹ் குர்ஆனிலே பார்த்தீர்கள் என்றால்,
சூரத்து நிசா. இன்னும் சூரத்துல் பக்கராவிலே ஆரம்ப ஆயத்துகள், சூரத்து நிசாவுடைய அந்த 5வது ஜுஸுடைய கடைசி இடங்களிலே, அதே போல சூரத்து தௌபாவை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், சூரத்து தௌபாவை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் சுப்ஹானல்லாஹ், இந்த நயவஞ்சகர்களுடைய இன்னும் அவருடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறிக்கொண்டே வருவான் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தனி அத்தியாயத்தையே இறக்கியுள்ளான் இவர்களுடைய பெயர், சூரத்துல் முனாஃபிகூன். சூரத்துல் அல் முனாஃபிகூன் என்ற தனி அத்தியாயத்தையே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி இருக்கிறான். ஏன் கண்ணியத்திற்குரியவர்களே? எதற்காக? ஏனென்றால் ஒரு முஃமின் இதை கொண்டு படிப்பினை பெற வேண்டும். ஒரு முஃமின் அவன் தன்னுடைய நஃப்ஸை, தன்னுடைய செயல்களை கூறப்பட்ட செயல்களோடு இடை போட்டு பார்த்துக் கொள்ள வேண்டும். இதில் ஒன்றில் அவன் இருந்தாலும் அல்லது ஒன்றிற்கு மேற்பட்ட குணங்களை அவன் பெற்றிருந்தாலும் என்ன செய்வான்? ஒரு முஃமின் அதிலிருந்து விலகி இருப்பான். ஆகையால் தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அல் அஷரத்துல் முபஷ்ஷரூன் பில் ஜன்னah, அபூபக்கர் ஃபில் ஜன்னah, உமர் ஃபில் ஜன்னah, உஸ்மான் ஃபில் ஜன்னah, அலி ஃபில் ஜன்னah, சுப்ஹானல்லாஹ் ஆகிர். ரசூலுல்லாஹி ஒரே ஹதீஸிலே கூறுகிறார், அபூபக்கர் சொர்க்கத்தில் இருக்கிறார், உமர் சொர்க்கத்திலே இருக்கிறார். அப்படிப்பட்ட உமர், எந்த உமர் ஒரு வழியாக வந்தால் ரலியல்லாஹு அன்ஹு ஷைத்தான் மறுவழியை எடுக்கிறான் என்று கூறினார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் கேட்கிறார். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக்குகளுடைய அந்த பட்டியலை சாஹிபுல் சிர், சரியா, அவரிடத்திலே கொடுத்து வைத்திருந்தார்கள், இவர்கள் எல்லாம் முனாஃபிக்குகள் என்று. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்டார்கள், அஸ்அலுக பில்லாஹ், அல்லாஹ்வை சத்தியமாக கொண்டு கேட்கிறேன், ஹல் சம்மானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் ஹாவுலா அவ் மினல் முனாஃபிகீன், என்னை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிகீன்களுடைய பட்டியலிலே என்னை சேர்த்திருந்தார்களா, என்னை கூறியிருந்தார்களா? கண்ணியத்திற்குரியவர்களே, சுப்ஹானல்லாஹ், நினைத்து பார்க்க முடியுமா? உமரை ரலியல்லாஹு அன்ஹு அந்த பட்டியலிலே நினைத்து பார்க்க முடியுமா? அப்படியான தியாகங்களை அவர் செய்திருந்தார். சுப்ஹானல்லாஹ். ஹிஜ்ரா, ஃபர்ஸ்ட் ஈமான், பிறகு ஹிஜ்ரத், அல் ஹிஜ்ரத் தஜிபு மா கப்லஹ். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு வாழ்க்கை, எப்படிப்பட்ட வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்த பிறகும் சரி, எப்படியான வாழ்க்கையை வாழ்ந்து சென்றார். அப்படிப்பட்ட உமர் காஃப், பயந்தார். அதனால தான் ஹஸன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுவார்கள், மா காஃபஹு இல்லா முஃமின் வலா ஆமனஹு இல்லா முனாஃபிக். இந்த நிஃபாக்கை, நயவஞ்சகத்தனத்தை பற்றி முஃமினை தவிர வேறு யாரும் அஞ்ச மாட்டார்கள். முஃமினாகத்தான் இருப்பார். எங்கே இப்படியான பண்புகளிலே அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லிய எச்சரித்த பண்புகளிலே என்னுடைய பண்பும் ஆகிவிடுமோ என்று பயப்படக்கூடிய, அஞ்சக்கூடியவர்களாக இருப்பார்கள். யார்? முஃமின்கள். ஆகவே மா காஃபு அவ் லா யகாஃபு இல்லா முஃமின், அந்த நயவஞ்சகத்தனத்தை பற்றி முஃமினை தவிர யாரும் அஞ்ச மாட்டார். வலா யஅமனுஹு இல்லா முனாஃபிக், மேலும் அந்த தன்மையை பற்றி எந்த ஒரு, அதாவது நான் அப்படிப்பட்டவன் அல்ல, அல்லது இந்த செயல்கள் அனைத்தும் என்னிடத்துல இல்லை என்று முனாஃபிக்கை தவிர வேறு யாரும் என்ன செய்ய மாட்டார்கள்? பயப்படாமல் அஞ்சாமல் இருக்க மாட்டார்கள் என்று கூறுகிறார். அது கண்ணியத்துக்குள் சலஃபுகள் உமர் கத்தாப் நினைத்து பார்க்கும் சொர்க்கத்தினுடைய நற்செய்தியை இந்த பூமியில் வாழும் பொழுது பெற்றவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு, சொர்க்கத்தினுடைய நற்செய்தி. அப்படிப்பட்ட சஹாபி தன்னுடைய நிலை முனாஃபிக்குகளுடைய அந்த பட்டியலிலே வந்து விடுகிறதா என்பதை அஞ்சினார்கள். ஹஸன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் இந்த கூற்றை கூறுவதன் நோக்கம் என்ன? கண்ணியத்திற்குள் நமக்கு படிப்பினை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அஃபலா யததப்பரூன அல் குர்ஆன் வலவ் கான மின் இன்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கதீரா. எத்தனை இடத்தில் அஃபலா யததப்பரூன அல் குர்ஆன். அவர் கண்ணியத்திற்குள் இந்த குர்ஆனை அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா என்று கேட்கிறான். அந்த குர்ஆனில் தான் முனாஃபிக்குகளுடைய செயல்கள், மேலும் அவர்களுடைய பண்புகளை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. ஏன் சிந்திக்க வேண்டும்? சிந்தித்து செயல்பட வேண்டும். அது கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நயவஞ்சகத்தனம் அல்லது இந்த நயவஞ்சகர்கள் என்ற உடனே, அந்த செயல்கள் என்ற உடனே, அந்த பண்புகள் என்ற உடனே நாம் சஹாபாக்கள் இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு செல்ல வேண்டும், அதை பற்றி யோசிக்க வேண்டும். அதே நேரத்திலே இந்த பண்புகள் என்னிடத்திலும், என்னுடைய குடும்பத்தினரிடத்திலும், என்னுடைய சகோதர சகோதரிகள், என்னுடைய சொந்தக்காரர்கள், என்னுடைய நண்பர்களுடைய வட்டத்திலே இருக்கிறதா? இதை எவ்வாறு நாம்
இதிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தையும் நாம் ஞாபகம் கருத்தில் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் இதை பற்றி கூறும் பொழுது ஃபஹ்தர்ஹும் காத்தலஹுமுல்லாஹ் அன்னா யுஃபகூன், நீங்கள் அவர்களிடமிருந்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ஃபஹ்தர்ஹும், அல்லாஹ்வின் தூதரே அவர்களிடமிருந்து எச்சரிக்கையாக இருங்கள். ஏன்? உங்களுடைய பேச்சுகள், அதாவது அந்த நயவஞ்சகருடைய பேச்சுகளை நீங்கள் செவியுறுவீர்கள். அப்படி அழகாக பேசுவார்கள், அப்படி அழகாக பேசுவார்கள். ஆகவே அவர்களிடமிருந்து எச்சரிக்கையாக இருங்கள். காத்தலஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை என்ன செய்வான்? அழிப்பான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றார். அவர்களை பற்றி எந்த அளவுக்கு ஏறக்குறைய 30 பண்புகளை பற்றி கூறுகிறார்கள். அவர்களுடைய கெட்ட தீய செயல்கள், முனாஃபிக்குகள் யார், அவருடைய பண்புகள் எப்படியானதாக இருக்கும் என்று 30 பண்புகளை குறிப்பிடுகின்றார்கள். இன்னும் சுப்ஹானல்லாஹ், எந்த அளவுக்கு என்றால் இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் தஆலா மதாரிஜுஸ் சாலிகீன் ஃபீ மனாசிலி பைன இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்ற அந்த கிரந்தத்தில், அதாவது மதாரிஜுஸ் சாலிகீன் என்று கூறுவார்கள், அதிலே ஏறத்தாழ 30 பக்கங்களுக்கு இந்த முனாஃபிக்குகளை பற்றி எழுதியிருக்கிறார்கள். இத்தனைக்கும் முழு குர்ஆனுடைய ஆயத்துக்களை அதிலே அவர்கள் குறிப்பிடவில்லை. முனாஃபிக்குகளை பற்றி வரக்கூடிய முழு ஆயத்துகளையும் அதிலே என்ன செய்யவில்லை, அவர்கள் சேர்க்கவில்லை. ஆங்காங்கே ஒரு ஆயத்துக்களை அவர்களுடைய அந்த கூற்றுக்கு ஏற்றவாறு சேர்த்திருக்கிறார்கள். அவர் கண்ணியத்திற்குரியவர்களே, சலஃபுகள் இதை என்ன செய்திருக்கிறார்கள், இதை பற்றி யோசித்திருக்கிறார்கள். இதிலிருந்து நாம் விலகிக் கொள்ள வேண்டும் என்று இப்படியான செயற்பாடுகளையும் இப்படியான புத்தகங்களையும் நமக்கு ஏற்படுத்தி சென்றிருக்கிறார்கள். ஆனால் நாமும் இன்று ஏதோ சொர்க்கத்துடைய நற்செய்தியை பெற்றவர்களை போன்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 5 வேளை தொழுகை ஜமாத்தோடு நாம் தொழுது கொண்டு, இது மட்டும்தான் நம்முடைய அமல். இதை தாண்டி என்ன இருக்கிறது? ரமதானுடைய மாதம், நோன்பு, மேலும் இப்படியான தொழுகை. அடுத்தது நாம் நினைத்தால் சதகா, நாம் நினைத்தால் எப்பொழுதாவது சதகா. சஹாபாக்களுடைய சில ஹதீஸ்கள் வருகிறது, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த சஹாபாக்களுடைய அமலுக்கு பக்கம் நெருங்க முடியுமா என்று தெரியவில்லை. அப்படியான ஹதீஸ்களை படித்தவுடன் அல்லாஹ், யா அல்லாஹ் மன்னிச்சு, இப்படித்தான் நம்மால் கூற முடியும். அப்படியான இந்த மார்க்கத்திற்காக தங்களுடைய அனைத்தையுமே தியாகம் செய்திருந்தார். அது கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அமர்வு நயவஞ்சகத்தனம் என்பதை ரசூலுல்லாஹி அவர்களுடைய காலத்திலே இருந்ததை ஒரு கதை வடிவிலே சொல்லிவிட்டு கலைந்து விடுவதற்கான அமர்வு அல்ல. என்னிடத்திலே முனாஃபிக்குடைய செயல்களிலே கூறப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரும் கூறிய செயல்களிலே என்னிடத்திலே என்ன இருக்கிறது, அதை நான் திருத்திக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும், இப்படியான முடிவை எடுத்து நான் திருத்த வேண்டும் என்ற அந்த உறுதியான முடிவிலே இங்கிருந்து கலைந்து செல்ல வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்குரிய தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆகவே கண்ணியத்திற்குரிய முதல் அம்சமாக அவர்களிடத்திலே ஃபர்ஸ்ட் நிஃபாக், முனாஃபிக்குகள். நிஃபாக் என்றால் அந்நிஃபாக் யன்கஸிமு இலா கிஸ்மைன், நிஃபாக்குன் அகதியுன் வ நிஃபாக்குன் அமலி. அறிஞர்கள் கிட்ட நிறைய கூற்றுகள் இருக்கு நிஃபாக்கை பற்றி. யார் நிஃபாக், முனாஃபிக்குகள் யார் என்றால், அதாவது இத்ஹாருல் இஸ்லாம், இஸ்லாத்தை தங்களுடைய வெளிப்படையிலே காண்பிப்பார்கள். சரியா? இத்ஹாருல் இஸ்லாம், இஸ்லாத்தை தங்களுடைய வெளிப்படையிலே இஸ்லாத்தை காட்டுவார்கள். தொழுவார்கள், நபியோடு தொழுதார்கள், நபியோடு சில போர்களுக்கு சென்றார்கள், மேலும் சதக்காவை கொடுப்பார்கள், வெளிப்படையில் இஸ்லாத்தை காண்பிப்பார்கள். ஆனால் இப்தானு அல் குஃப்ர், தங்களுடைய உள்ளங்களிலே குஃப்ர் வல் புக்த் லில்லாஹ் வ லிரசூலிஹி வ லிகிதாபிஹி வ யௌமில் ஆখিরা, அதாவது அல்லாஹ்வையும் மேலும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நாளை மறுமையையும் என்ன செய்வார்கள், நிராகரிக்கக்கூடியவர்களாக உள்ளே இருப்பார்கள். இன்னும் ரசூலை வெறுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படி என்று சொல்லியவுடன் உடனே எல்லாரையும் முனாஃபிக் எல்லாரும் இப்படியான நிலையில் இருப்பார்கள். அப்படி அல்ல. ஆகையால் தான் இந்த நிஃபாக்கை, இந்த முனாஃபிக் தனத்தை இரண்டாக என்ன செய்கிறார்கள், அறிஞர்கள் பிரிக்கிறார்கள். எவ்வாறு ஷிர்க், இணை வைத்தல் இரண்டாக இருக்கிறது, ஷிர்குன் அஸ்கர் வ ஷிர்குன் அக்பர், அதாவது சிறிய ஷிர்க் பெரிய ஷிர்க் என்று. அதே போன்று நிஃபாக்குடைய தன்மையை இரண்டாக பிரிக்கிறார்கள். ஒன்று சிறிய நிஃபாக், அதாவது நிஃபாக்குன் அகதி. அகதி என்றால் நம்முடைய அகீதாவிலே நிஃபாக் தன்மை, நயவஞ்சக தன்மை இருப்பது. இதுதான் வெளியிலே இஸ்லாத்துடைய தோற்றத்தை காட்டி உள்ளே இஸ்லாத்தை பற்றி வெறுப்புணர்வோடு இருத்தல். உள்ளே இஸ்லாத்துடைய வெறுப்புணர்வு,
ரசூலை பற்றிய வெறுப்புணர்வு. இவர்கள் இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நிச்சயமாக முனாஃபிக்குகள் நரகத்துடைய அடித்தட்டிலே அல்லாஹ் இருப்பார்கள் என்று அல்லாஹ் கூறினான் அல்லவா. அப்படிப்பட்டவர்கள் இவர்கள். யார்? தங்களுடைய அகீதாவிலே, தங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹை பற்றியும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியும் மிக கோபமாக இருக்கக்கூடியவர்கள், புகுது இருக்கக்கூடியவர்கள், அதுவும் அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நாளை மறுமையையும் நிராகரிக்கக்கூடியவர்கள். இவர்கள் தர்குல் அஸ்ஃபல், அதாவது நரகத்துடைய அடித்தட்டிலே இருக்கக்கூடியவர்கள். وعد الله المنافقين والمنافقات والكفار نار جهنم خالدين فيها فهي حسبهم ولعنهم الله. சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முனாஃபிகான ஆண்கள், பெண்கள், இன்னும் நிராகரிப்பாளர்களுக்கு நரகத்தை வாக்குறுதியாக கொடுத்திருக்கிறான். ஃபஹிய ஹஸ்புஹும், அவர்கள் அதிலே என்றென்றும் இருப்பார்கள், அது அவர்களுக்கு போதுமானது. வலஅனஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை சபிக்கின்றான். அல்லாஹ் அவருடைய அருள் இருந்து அவர்களை தூரப்படுத்தி விட்டான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஆகவே இது யாருக்கு என்றால் நிஃபாகுன் அகதி, தங்களுடைய உள்ளங்களிலே இஸ்லாத்தை பற்றி வெறுப்புணர்வோடு இருந்தார்கள் அல்லவா, அவர்கள் நிரந்தர நரகத்திலே செல்லக்கூடியவர்கள். இப்படியான ஒரு சாரார். இதிலே வந்தவர்கள் தான் ரசூலுல்லாஹி காலத்திலே வாழ்ந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் போன்ற ஆட்கள். இன்னொரு வகை அறிஞர்கள் கூறும்பொழுது நிஃபாகுன் அமலி, அதாவது அமல்களிலே ஏற்படக்கூடிய நயவஞ்சகத்தனம். இது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்னிலிருந்து இங்கு இருக்கக்கூடிய, அதாவது நம்முடைய இந்த சமுதாயத்திலே வாழக்கூடிய பெரும்பாலான மக்களிடத்திலே இருக்கிறது நிஃபாகுன் அமலி, நம்முடைய அமல்களிலே நயவஞ்சகத்தனம். என்ன ரசூலுல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், ஆயத்துல் முனாஃபிக் ஸலாஸ், முனாஃபிகளுடைய இந்த ஆயத்துகள் அடையாளங்கள் 3. கொடுத்தால் மோசடி செய்வான், நம்பி கொடுத்தால் மோசடி செய்வான். இப்படியாக வரக்கூடிய செயல்களை என்ன செய்கிறார்கள்? நிஃபாகுன் அமலி. இவைகள் அமல்களில் ஏற்படக்கூடிய நயவஞ்சகத்தனம். இதிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதில் பரவலாக நம்மிடத்திலே இந்த தன்மை இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆகவே இந்த 2 தன்மைகளிலிருந்தும் அல்லாஹ் நம்மை, நம்முடைய குடும்பத்தினர், நம்முடைய குழந்தைகளிலும் பாதுகாப்பானாக, நம்முடைய சமுதாயத்தினரையும் பாதுகாப்பானாக. ஆமென். ஆகவே முதல் அம்சமாக இந்த நிஃபாக், இந்த முனாஃபிக்குகள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நீங்கள் வணங்குங்கள் என்று கூறினால் அவர்கள் கூறுவார்கள் ஆமன்னா பில்லாஹி வ பில் யௌமில் ஆகிர் வ மா ஹும் பிமுமினீன், நாங்கள் அல்லாஹ்வை, வ மின் நாஸ் மை யகூல், மனிதர்களே சிலர் கூறுகின்றார்கள் ஆமன்னா பில்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டோம், மறுமை நாளை ஈமான் கொண்டோம் என்று. வ மா ஹும் பிமுமினீன், அல்லாஹ் கூறுகின்றான் அவர்கள் மூமின்கள் கிடையாது. அவர்கள் யார்? மூமின்கள் கிடையாது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஆகவே முதலிலே இவர்கள் ஈமானற்றவர்கள். வெளிப்படையாக அவர்கள் ஈமானை காட்டக்கூடியவர்களாக இருந்தாலுமே சரி, அவர்கள் உள்ளே நயவஞ்சகத்தனத்தை உடையவர்களாக இருப்பார்கள். அதே போன்றுதான் கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுடைய காலத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதேனும் தீங்கு ஏற்பட்டால் மிக சந்தோஷம் அடையக்கூடியவர்களாக, இன்னும் நன்மையான காரியம் ஏற்பட்டால் மிகவும் வருத்தத்திற்குரியாக ஆகுவார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே தௌபா, சூரத் தௌபாவிலே கூறும் பொழுது, இன் துஸிபுக ஹஸனத்துன் தஸூஹும், உங்களுக்கு ஏதேனும் நன்மை ஏற்பட்டால் நபியே அவர்களுக்கு எப்படியானதாக இருக்கும்? பாரதூரமாக, தஸூஹும், மிக கெடுதியாக இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் முனாஃபிக்குகள். அது கண்ணியத்திற்குரிய இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பனையை திறமை, நமக்கு மத்தியிலே, நம்முடைய சகோதரர்களுக்கு மத்தியிலே ஒருவர் நம்மோடு சேர்ந்து என்ன செய்கிறார்? நம்மோடு சேர்ந்து ஒரு பிசினஸிலே சரியா பார்ட்னராக இருக்கிறார், அல்லது வேறொரு கடையை ஆரம்பித்தவர் வளர்ந்து வருகிறார் என்றால் அவரிடத்தில் என்ன இருக்கக்கூடாது? நமக்கு ஹசத் இருக்கக்கூடாது. இது நயவஞ்சகத்தன்மை, அந்த செயலிலே ஒரு செயல். இன் துஸிபுக ஹஸனத்துன் தஸூஹும், நபியே உங்களுக்கு நன்மை ஏற்பட்டது என்றால் முனாஃபிக்குகள் எப்படி இருப்பார்கள்? அவர்களுக்கு அது கடுமையானதாக இருக்கும். அதை கொண்டு அவர்கள் அதை வெறுப்பார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னமல் முஃமினூன இஹ்வா, நிச்சயமாக மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள்? சகோதரர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஆகவே நமக்கு மத்தியிலே நம்முடைய சகோதரர்களிலே ஒருவர் உயர்ந்து செல்கிறார், மார்க்க கல்வியிலோ சரி அல்லது பொருளாதாரத்திலோ சரி என்ன உயர்வை பெற்று விடுகிறார், அல்லது நம்முடைய சகோதர சகோதரிகள் அல்லது நம்முடைய சண்டை வீட்டுக்காரர்கள் உயர்வை பெறுகிறார்கள் என்றால் நமக்கு என்ன ஏற்படக்கூடாது?
இந்த முனாஃபிக்குடைய தன்மைகளிலே ஒன்று அந்த அவர்கள் உயர்கிறார்கள் என்ற அந்த என்ன சொல்றது ஹசத், பொறாமை தன்மை, அந்த குணம் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது கண்ணியத்துக்கு. ஏன்? இது முனாஃபிக்குகளுடைய தன்மை, இது முனாஃபிக்குகளுடைய தன்மை. அல்லாஹ் இதை தண்டிக்கின்றான், இதை கண்டிக்கின்றான் சுப்ஹானஹு வ தஆலா. மாறாக எப்படியானதாக இருக்க வேண்டும், அல்லாஹ் அவருக்கு அதில பரக்கத்தை செய்வான். பாரக்கல்லாஹு, அல்லாஹ் அதில் அவருக்கு இன்னும் அதிகம் பரக்கத்தை ஏற்படுத்துவானாக என்ற தாராளத்தன்மை இருக்க வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே. கருமித்தனமும் இந்த ஹசத் பொறாமையும் என்ன செய்யக்கூடாது, நம்மிடத்திலே இருக்கக்கூடாது. அடுத்ததாக பாருங்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முனாஃபிகளுடைய பண்பை பற்றி கூறும் பொழுது அல் இஸ்திஹ்ஸா, அதாவது மூமின்களை பார்த்து என்ன செய்வது, கேலி கிண்டல் செய்வது, கேலி கிண்டல் செய்வது. இதை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் 2 ஆயத்துகளை கூறுகின்றான். ஒன்று, ஒரு ஆயத் ஒரு சபபுன் நுஸுல் என்று கூறுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் என்ற யுத்தத்திற்கு சென்றிருக்கும் பொழுது அப்பொழுது அந்த சஹாபாக்கள் இருப்பார்கள், அதிலே சில நயவஞ்சகர்கள் இருப்பார்கள். அந்த நயவஞ்சகர்கள் சஹாபாக்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இழிவாக பேசிக் கொண்டிருப்பார்கள். அர்கபு புதூன மா ராய்து மிஸ்ல குர்ராயினா ஹாவுலா, இந்த முனாஃபிக்குகளில் இருக்கக்கூடிய ஒருவர் அந்த முனாஃபிக்குகளிடத்திலே பேசுவார், இவர்களை போன்ற மக்களை நான் பார்த்ததில்லை. அர்கபு புதூனன், வயிறு நிரம்பி, அதாவது வயிறு பெருத்தவர்கள். அஜ்பனு இந்த லிகா, மேலும் எதிரிகளை சந்திக்கும் பொழுது இவர்கள் மிக கோழையானவர்கள். இப்படியான மிக மோசமான இழிவான சொற்களை என்ன செய்வார்கள், சஹாபாக்களை பார்த்தும் ரசூலை பார்த்தும் சொல்லியிருப்பார்கள். அந்த கூட்டத்திலே இருந்த ஒரு முஃமின் சஹாபி, நீ இப்படியா சொல்கிறாய், அந்த முனாஃபிக், நீ முனாஃபிக் என்று கூறிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் இதை பற்றி கூறுகிறேன் என்று வரும்பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வஹியை இறக்கி விடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நபர் வந்து அறிவிக்கு முன்னாலேயே அல்லாஹ் வஹியை இறக்கி விடுவான், கூறுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், வலைன் சஅல்தஹும் லயகூலுன்ன இன்னமா குன்னா நഖூது வ நல்அப் குல் அபில்லாஹி வ ஆயாத்திஹி வ ரசூலிஹி குன்தும் தஸ்தஹ்சிஊன் லா தஅததிரு கத் கஃபர்தும் பஅத ஈமானிக்கும். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஆயத்திற்கு பிறகு சில விஷயங்களை கூறுகிறேன். இந்த ஆயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நபியை நீங்கள் கேட்டீர்கள் என்றான். வலைன் சஅல்தஹும் லயகூலுன்ன, நிச்சயமாக திட்டவட்டமாக அந்த முனாஃபிக்குகள் உன்னிடத்திலே கூறுவார்கள், நபியே இன்னமா குன்னா நഖூது வ நல்அப், நிச்சயமாக நாங்கள் என்ன செய்து கொண்டிருந்தோம் என்றால் நபியே, இந்த தொலைதூர பயணத்தை அதை களைப்பாறுவதற்காக நாங்கள் பேசி கிண்டலாக சிரித்துக் கொண்டிருந்தோமே தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று அவர்கள் கூறுவார்கள். ஆகவே நபியை நீங்கள் கூறுங்கள், குல் அபில்லாஹி வ ஆயாத்திஹி வ ரசூலிஹி குன்தும் தஸ்தஹ்சிஊன், ஆகவே நபியை நீங்கள் கூறுங்கள், அல்லாஹ்வை கொண்டும், வபி ஆயாத்திஹி, மேலும் அவனுடைய ஆயத்துகளை கொண்டும், மேலும் ரசூலிஹி, இன்னும் நீங்கள் அவனுடைய தூதரை கொண்டு பரிசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். லா தஅததிரு, நீங்கள் செய்த இந்த காரியத்திற்காக புகழாரம் கூறவே கூறாதீர்கள். கது கஃபர்தும் பஅத ஈமானிக்கும், நீங்கள் உங்களுடைய ஈமானுக்கு பிறகு நிராகரிப்பை அடைந்தீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார், கண்டிக்கின்றார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அந்த முனாஃபிக்குகளிலே ஒரு இந்த சபபுன் நுஸூல் என்று சொல்லப்படும் இந்த ஹதீஸிலே வரும் பொழுது அதிலே அந்த கூறிய முனாஃபிக் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து இந்த விஷயத்திற்காக கூறி அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நினைப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாகனத்தில் அமர்ந்து இருப்பார்கள். அந்த சேனையை பிடித்துக் கொண்டு அல்லாஹ் தூதரை நாங்கள் வீணாகத்தான் கேலி கிண்டலாகத்தான் பேசினோம் என்று கூறிக்கொண்டே இருப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை திரும்பி பார்க்காமல் இந்த ஆயத்தை ஓதியவராக சென்றவராக இருந்தார்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகிய வன்னியத்திற்கு அல் இஸ்திஹ்ஸா, பிறரை தாழ்மையாக சிறுமையாக பார்ப்பது, பிறரை தவறாக பேசுவது, பிறரை தவறாக இழிச்சொற்களால் பேசுவது, இது முனாஃபிக்குகளுடைய பண்புகள். பண்பிலே ஒரு பண்பு. இன்று நம் மக்களிடத்தில் நம்மிடத்தில் எத்தனை பேரிடத்திலே இது இருக்கிறது, சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் இந்த ஆயத்துக்களை ஓதிவிட்டு ரசூலுல்லாஹி காலத்தை மட்டும் வைத்து போவது அல்ல, இது குர்ஆனை சிந்திப்பது. அதே நேரத்திலே நான் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த ஆயத்து எனக்கு என்ன படிப்பினையை கொடுத்தது, நான் பரிகசிக்காமல் இருக்கிறேனா என்னுடைய சக முஸ்லிமை,
அல்லது மற்ற மக்களை நான் பரிகசிக்காமல் இருக்கிறேனா? அவர் கண்ணியத்திற்குள் ஒரு நபர் சுப்ஹானல்லாஹ் மற்றொரு தன்னுடைய சகோதரன் ஒரு செயலை மார்க்க ரீதியான செயலை செய்து வருகிறார். நம்மிடத்தில் பார் ஒரு நாள்ல இவரு ஈமான்தாரி ஆயிட்டார். சுப்ஹானல்லாஹ், என்ன வார்த்தை, என்ன வார்த்தை அது! பரிகாசம் முஃமின்கள், அதாவது முனாஃபிக்குகளுடைய ஒரு சிஃபத் கண்ணியத்திற்குள். முஃமின்களுக்கு மத்தியில் அது இருக்கக்கூடாது. பரிகசித்தல், மற்றவர்களை இழிவாக பார்த்தல், இவைகள் முனாஃபிக்குடைய செயல்களிலே மிக மோசமான செயல். அல்லாஹ் கண்டிக்கின்றான். மற்றொரு ஆயத்திலே பாருங்கள், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மற்றொரு சூரத் தௌபாவிலே கூறுகின்றான், அல்லதீன யல்மிஸூனல் முத்தவ்விஈன மினல் முஃமினீன ஃபிஸ் ஸதகாத் வல்லதீன லா யஜிதூன இல்லா ஜுஹ்தஹும் ஃபயஸ்கரூன மின்ஹும் ஸஹிரல்லாஹு மின்ஹும் வலஹும் அஸாபுன் அலீம். சுப்ஹானல்லாஹ், இந்த ஆயத் இறக்கப்பட்டதற்கான ஒரு சபப், ஒரு காரணம் இருக்கிறது. என்னவென்றால் அபு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார், புகாரிலே வரக்கூடிய ஹதீஸ், லம்மா நஸலத் ஆயத்து தௌபா, அதாவது ஆயத்து சதக்கா, சதக்காவுடைய ஆயத் இறங்கிய பொழுது, குன்னா நுஹாமில், சுப்ஹானல்லாஹ், இந்த ஹதீஸை தான் கூறினேன். என்ன தெரியுமா? சதக்காவுடைய வசனங்கள் எங்களுக்கு இறங்கியவுடன் அபு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், எங்களுக்கு சதக்காவுடைய வசனம் இறங்கியவுடன், குன்னா நுஹாமில், நாங்கள் எங்களிடத்திலே பணம் சதக்கா செய்வதற்கு பணம் இல்லாததன் காரணத்தினால், வசதி இல்லாத காரணத்தினால், எங்களுடைய முதுகுகளிலே நாங்கள் என்ன செய்வோம், அந்த விடயங்களை, அதாவது சதக்கா செய்வதற்கான அந்த பணத்தை பெறுவதற்காக நாங்கள் பொதி சுமக்குவோம், மூட்டைகளை தூக்குவோம். வேற எதுவும் இல்லை. என்ன, மக்காவில் தங்களுடைய சொத்துக்களை விட்டு விட்டு வந்தார்கள் முஹாஜிர் தோழர்கள். வந்த முஹாஜிர் தோழர்களுக்கும் இன்னும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மேலோங்குவதற்கும் அன்சாரி தோழர்கள் தங்களுடைய சொத்துக்களை செலவு செய்தார்கள். அதிலே இருந்த சில மூமின்கள் என்ன, அவர்களுடைய சுப்ஹானல்லாஹ் சதக்காவுடைய ஆயத் இறங்கிவிட்டது, ஆயத்தின்படி நான் அமல் செய்ய வேண்டும், என்னிடத்திலே பணம் இல்லை, அமரவில்லை. என்ன செய்தார்கள்? குன்னா நுஹாமில், நாங்கள் இந்த சதக்காவுடைய பணத்தை எப்படியாவது சதக்கா செய்ய வேண்டும் என்பதற்காக நாங்கள் எங்களுடைய முதுகுகளிலே மூட்டைகளை சுமந்தோம். என்ன, மூட்டைகளை சுமந்தோம். சுப்ஹானல்லாஹ், ஒரு ஆயத் இறங்கினால் அந்த ஆயத்தை ஆயத்தாக ஓதிவிட்டு செல்லக்கூடியவர்கள் சஹாபாக்கள் அல்ல. நாம் எப்படி, ஒரு சிலர் நம்மிலே குர்ஆனை தொடுவதில்லை, அப்படி தொட்டு ஓதக்கூடியவர்களுக்கு அதனுடைய வசனங்கள் நம்மிலே புரியவதில்லை. அப்படி புரிந்தாலும் அமல்கள் என்பது மிக குறைவானதாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த சஹாபி கூறுகிறார், லம்மா நஸலத் ஆயத்து ஸதகா, சதக்காவுடைய ஆயத் இறங்கியவுடன் என்ன செய்தோம்? குன்னா நுஹாமில், நாங்கள் முதுகுகளிலே என்ன செய்தோம்? பொதிகளை சுமந்தோம். எதற்கு? சதக்கா செய்வதற்காக. எதற்கு? சதக்கா செய்வதற்காக. சுப்ஹானல்லாஹ், அவர் கண்ணியத்திற்குரிய இந்த சஹாபி கூறுகிறார், குன்னா நுஹாமில் ஃபஜா ரஜுலுன் ஃபதஸத்தக் பிஷையின் கதீர் ஃபகாலூ முராஇ வஜா ரஜுலுன் ஃபதஸத்தக பிஸா ஃபகாலூ இன்னல்லாஹ லகனியுன் அன் சாஇ ஹாதா ஃபனஸலத்திஸ் சூரா ஃபனஸலத்தில் ஆய. அதாவது நாங்கள் எங்களுடைய முதுகுகளிலே சுமைகளை சுமந்தோம். அப்பொழுது ஒரு நபர் வந்து சதக்கா செய்வதற்காக வந்தார். பெரிய அளவான சதக்காவை அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சதக்கா செய்யும் பொழுது முனாஃபிக்குகள் கூறினார்கள், என்ன தெரியுமா கூறினார்கள்? முராயி, இவர் மக்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்காக செய்கிறார், முகஸ்துதிக்காரர் என்று முஃமின்களை பற்றி தவறாக இந்த முனாஃபிக்குகள் பேசினார்கள். பிறகு ஒரு நபர் வந்தார், வஜா ரஜுலுன் ஃபதஸத்தக பிஸா, மற்றொரு நபர் வந்தார், ஒரு சா அளவான சதக்காவை கொடுத்தார். சா என்றால் என்னவென்றால் அர்பாத்து அம்தார், 4 முத்துகளை, முத்து என்று சொல்லக்கூடிய 4 முத்துகளை சேர்ந்ததுதான் ஒரு சா. ஒரு முத்து என்றால் அதுல அரிசி போட்டு அளந்தோம் அப்படின்னா, நார்மலா நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி ஒரு 6.5 அல்லது 750 கிராம் வரும். அரிசி 3/4 கிலோ சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு பிடிக்கும். அப்போ 3/4 கிலோ ஒரு 4 போட்டீங்கன்னா எவ்வளவு? 3 கிலோ. 3 கிலோவுக்கான அரிசி, அந்த அளவுக்கான ஒரு சதக்காவை செய்தார். உடனே என்ன தெரியுமா கூறினார்கள் இந்த முனாஃபிக்குகள்? இவர்கள் கூறினார்கள், இன்னல்லாஹ லகனியுன் அன் சாஇ ஹாதா, நிச்சயமாக அல்லாஹ்
இவர் செய்யக்கூடிய இந்த சாவுடைய இந்த அளவிலிருந்து மிகவும் தேவையற்றவன் என்று இவர்களையும் இழிவாக பேசினார். இந்த நபரையும் இழிவாக அந்த முனாஃபிக்குகள் பேசினார்கள். தாங்களும் என்ன செய்யவில்லை, அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்யவில்லை, இன்னும் அல்லாஹுடைய பாதையிலே கஷ்டப்பட்டு தங்களுடைய முதுகுகளை சுமந்து அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்ய வேண்டும் என்ற அந்த வந்த முஃமின்களையும் குறை கூறி கேலி பேசினார்கள் முனாஃபிக்குகள். இப்படியாக குறை கூறி கேலி பேசக்கூடிய நிலை நம்மிடத்தில் இருக்கிறதா இல்லையா? நாம் நம்முடைய சக முஸ்லிம்களையும் முஃமின்களையும் பற்றி குறை கூறி கேலி பேசக்கூடியவர்களாக இருக்கிறோமா இல்லையா? நாம் ஒரு மஸ்ஜிதிலே ஒரு நிர்வாகத்தில் இருக்கும் பொழுது சக ஊழியரிடம் கேலி கிண்டல் பேசுகிறோமா இல்லையா? நாம் மற்றொரு பணிகளிலே இருக்கும் பொழுது சக முஃமின்களோடு கேலி கிண்டல் பேசிக் கொண்டிருக்கிறோமா இல்லையா? அது கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸிலே நான் என்ன படிப்பினை பெற வேண்டும்? நான் என்ன படிப்பினை பெற வேண்டும்? நாம் 5 வேளை தொழுகை தொழுதுவிட்டு நம்முடைய நிலை எப்படி தெரியாம இருக்கிறது? நான் பரிசுத்தவான், சொர்க்கம் எனக்கு சொல்லப்பட்டு விட்டது என்ற நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். ஃபலா துஸக்கி அலல்லாஹி அஹதா. சரியா? ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும். நீங்கள் உங்களுடைய ஆன்மாக்களை என்ன செய்ய வேண்டாம், பரிசுத்தப்படுத்த வேண்டாம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் உங்களுக்கு நீங்களே பரிசுத்தவான்கள் என்று நீங்கள் புகழாரம் கூறிக்கொள்ள வேண்டாம் என்று கூறுகின்றான். அவங்க எண்ணியத்திற்குரியவர்களை இந்த ஹதீஸை வைத்து பார்த்தாலே போதும். முனாஃபிக்குகள் நிறைய பணத்தை செலவழித்த நபரை முராயி, இவர் முகஸ்துதிக்காதர், புகழை வேண்டக்கூடியவர், ஆகையால் தான் இவ்வளவு செலவு செய்கிறார் என்று கூறினார்கள். ஒரு மூமினான அடியான் சா அளவுக்கு ஒரு சதக்காவை செய்யும் பொழுது அல்லாஹ் இதை விட்டு தேவையற்றவன் என்று கூறினார்கள். அல்லாஹ் இறக்கினான், அல்லதீன யல்மிஸூனல் முத்தவீன மினல் முஃமினீன ஃபி ஸதகாத் வல்லதீன லா யஜிதூன இல்லா ஜுஹதஹும். அதாவது மூமின் அந்த முனாஃபிக்குகளிலே இருக்கிறார்கள், அவர்கள் மூமின்களிலே கஷ்டப்பட்டு அவர்களாக முன்வந்து கொடுக்கக்கூடிய சதக்காக்களையும், இன்னும் ஒரு சிலர் தங்களுடைய ஜுஹுத், தங்களுடைய முயற்சியை தவிர வேறு எதுவும் பெறாத இந்த மூமின்களை குறை கூறி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அவர்களை இழிவாக பேசுகிறார்கள். அல்லாஹ் அவர்களை இழிவுபடுத்துகிறார் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அவர் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸ், இந்த ஆயத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பனை என்ன? மற்றவர்களை குறை கூறி பேசாமல் இருப்பது, மற்றவர்களை தாழ்மையாக பேசாமல் இருப்பது, நாம் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய குறையை ஆராய்வது, அந்த குறையை நான் எவ்வாறு சரி செய்வது என்பதை பற்றித்தான் ஒரு மூமின் என்ன செய்ய வேண்டும், சிந்தித்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, மாறாக மற்றவர்கிட்ட இவனிடத்தில் என்ன குறை இருக்கிறது, இவனை கேலி பேசுவது, இவனை கிண்டல் பேசுவது சுப்ஹானல்லாஹ் மூமின்களுடைய பழக்கம் அல்ல. இன்னும் பாருங்கள், இந்த ஹதீஸிலே மற்றொரு ஃபாயிதாவும் இருக்கிறது. என்ன தெரியுமா? நம்மிடத்திலே சில நேரங்களில் நாம் அல்லாஹுக்காக செய்யக்கூடிய சில நல்ல அமல்களை பார்த்து சில மக்கள் கேலி கிண்டல்கள் செய்வார்கள். அதை கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டாம், மீண்டும் அவர்களுக்கு எதிராக பேச அவசியம் அல்ல. இந்த முஃமின்கள் இப்படியாக பேசப்பட்டும் என்ன செய்யவில்லை, அவர்களை திருப்பி பேசவில்லை, மாறாக அல்லாஹுக்காக பொறுமை காத்தார். அவர் ஒரு முஃமின் சில நேரங்களிலே தவறான முறையிலே அதாவது விமர்சிக்கப்படுவார். அந்த விமர்சனத்திற்கு அல்லாஹ்விடத்தில் அவருக்காக கூறியிருக்கிறது, அல்லாஹுக்காக பொறுமை காட்டும். அவர் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த முனாஃபிக்குகளுடைய பண்புகளிலே அடுத்தது என்ன? அல் இஸ்திஹ்ஸா. என்ன? குறை கூறி மற்றவர்களை கீழ்த்தனமாக பார்த்தது. இதிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாங்க. இன்னும் கதிப், பொய் பேசுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த ஒரு ஹதீஸிலே இதை பற்றி கூறியிருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றார், இதா ஜாஅக்கல் முனாஃபிகூன காலு நஷ்ஹது இன்னக ரசூலுல்லாஹ் வல்லாஹு யஅலமு இன்னக லரசூலுஹு வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன். சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றார், இதா ஜாஅக்கல் முனாஃபிகூன், முனாஃபிக்குகள் நபியே உங்களிடத்திலே வந்தார்கள் என்றால், காலு நஷ்ஹது இன்னக லரசூலுல்லாஹ், நாங்கள் சாட்சி கூறுகிறோம் நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று. வல்லாஹு யஅலமு இன்னக லரசூலுஹு, நிச்சயமாக அல்லாஹ் அறிகிறான் நீங்கள் அவனுடைய அல்லாஹ்வுடைய தூதர் என்று. ஆனால் இந்த முனாஃபிக்குகள் வலக்கின்னல் முனாஃபிகூன் வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன், ஆனால் அல்லாஹ் சாட்சி கூறுகிறான் இந்த முனாஃபிகள் பொய்யர்கள். எப்படிப்பட்டவர்கள்? பொய்யர்கள் என்று அல்லாஹ் சாட்சி கூறுகிறார் என்று கூறுகிறார். அவர் கண்ணியத்திற்கு அடுத்ததாக
முனாஃபிக்குடைய சிஃபத்துகளிலே ஒன்று என்ன? பொய். என்னது? பொய். நம்மிடத்திலே, நம்முடைய குழந்தைகளிடத்திலே எவ்வளவு பொய்கள் ஒரு நாளைக்கு இருக்கிறது. நம்மிடத்தில் எவ்வளவு பொய்கள். சாதாரணமாக, எப்படி சாதாரணமாக பொய் பேசக்கூடியவர்களாக நம்முடைய குழந்தைகளை, சிறிய காரியங்களை அவர்கள் அடம்பிடித்து கேட்கும் பொழுது அதற்காக ஒரு பொய்யை கூறிவிட்டு செல்லக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் கதிப் என்ற இந்த பொய்யை முனாஃபிக்குகளுடைய பண்பாக கூறிக்கொண்டிருக்கின்றார். ஆனால் நாம் அல்லாஹ்வையும் மறுமையும் ரசூலையும் ஈமான் கொண்டவர்கள் சாதாரண காரியத்திற்கு பொய் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எப்பொழுது நாம் இந்த பொய் என்பதை மிக விபரீதமான ஒரு செயல் என்பதை நாம் அறிய போகிறோம். கண்ணியத்துக்குரியவர்கள், இந்த பொய் என்பதை மிக விபரீதமான செயல், நரகத்திலே நம்மை சேர்க்கக்கூடிய செயல் என்பதை எப்பொழுது நாம் விளங்க போகிறோம். அடுத்ததாக பாருங்கள் இந்த கதிப். அடுத்ததாக இந்த முனாஃபிக்களை பொறுத்தவரை சுப்ஹானல்லாஹ், ஒரே ஆயத்திலே அல்லாஹ் பல சிஃபத்துகளை இவர்களை பற்றி கூறியிருக்கின்றார். இன்னல் முனாஃபிகீன யுகாதிஊன அல்லாஹ வ ஹுவ காதிஊஹும் வ இதா காமூ இலஸ் ஸலாத்தி காமூ குஸாலா யுராஊன அன்-நாஸ் வலா யذ்குரூன அல்லாஹ இல்லா கலீலா. 4 பண்புகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஒரு ஆயத்திலே குறிப்பிடுகின்றார் முனாஃபிக்களை பற்றி. நிச்சயமாக முனாஃபிக்குகள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், யுகாதிஊன அல்லாஹ், அல்லாஹுவை என்ன செய்யக்கூடியவர்கள்? ஏமாற்றக்கூடியவர்கள். ஏமாற்றக்கூடியவர்கள். ஆனால் அப்படி அவர்களால் செய்யவே முடியாது. ஏன்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்தையும் மிகைத்தவன் சுப்ஹானஹு வ தஆலா. வைதா காமு இலஸ் ஸலாத்தி காமு குஸாலா. இரண்டாவதான பண்பு, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும் என்று ஏற்றுக்கொள்வது. அவர்கள் தொழுகைக்கென்று நின்றார்கள் என்றால் சோம்பேறிகளாக நிற்பார்கள். எப்படி? தொழுகைக்காக வந்தார்கள் என்றால் சோம்பேறிகளாக வருவார்கள், சோம்பேறிகளாக நிற்பார்கள். வைதா காமு இலஸ் ஸலாத்தி காமு குஸாலா. மற்றொரு ஆயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறும் பொழுது வலா யஅதூன இல்லா வஹும் குஸாலா வலா யஅதூன லிஸ்ஸலாத்தி இல்லா வஹும் குஸாலா. அவர்கள் தொழுகைக்கு குஸாலா, அதாவது சோம்பேறிகளாகவே அன்றி அவர்கள் வருவதில்லை. வலா யுன்ஃபிகூன இல்லா வஹும் காரிஹூன். இன்னும் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே வெறுத்தவர்களாகவே அன்றி அவர்கள் செலவு செய்வதில்லை. அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யுங்கள் என்று கேட்டால் வெறுத்தவர்களாக, மனமுவந்து கொடுப்பதல்ல, வெறுத்தவர்களாகவே அன்றி அவர்கள் செலவு செய்வதில்லை என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். ஆகவே மற்ற அந்த ஆயத்தில் கூறும் பொழுது அவர்கள் தொழுகைக்காக நின்றால் சோம்பேறிகளாக நிற்பார்கள். யுராஊன அன்-நாஸ். இது மிகவும் மோசமான ஒரு இருக்கக்கூடிய சிஃபத்துகள். எண்ணிக்கைகளே, மற்ற பண்புகள், பொய் பேசுதல், இஸ்திஹ்ஸா, மற்றவர்களை இழிவாக பேசுதல் மற்றும் அவர்களை கேலி கிண்டல் அடிப்பது, சரியா? இப்படியான பண்புகள், சோம்பேறியாக நிறுத்தல், இப்படியான பண்புகள் அந்த அமல்களை அல்லாஹ்விடத்திலே என்ன செய்யும்? அல்லாஹ் நாடினால் மன்னிக்கக்கூடிய அமலாக இருக்கும். இந்த அர்ரியா இருக்கிறது அல்லவா, யுராஊன அன்-நாஸ், மக்களுக்காக காட்டுவார்கள். அந்த தொழுகை மக்களுக்கு காட்டுவதற்காக செய்வார்கள். இந்த மக்களுக்காக காட்டக்கூடிய அமல் இருக்கிறது அல்லவா, இதற்கு எந்த பயனுமே இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, இதற்கு எந்த பயனுமே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ், ஜஆ ரஜுலுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் فقال أرأيت رجلا يلتمس غزا ويلتمس الأجر والذكر ماله فقال له رسول الله صلى الله عليه وسلم لا شيء له فأعادها 3 مرات يقول له رسول الله صلى الله عليه وسلم لا شيء له ثم قال إن الله لا يقبل من العمل إلا ما كان له خالصا وابتغي به وجهه رواه النسائي. அவர் கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு நபர் வருகிறார், வந்து கேட்கிறார், அரைத அர்-ரஜுல், ஒரு மனிதர், அவர் என்ன செய்கிறார் என்றால் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்ய விரும்புகிறார். எதற்காக என்றால் எல்தமிசுல் அஜ்ர வ-திக்ர, அவருக்கு அந்த ஜிஹாதிலே நன்மை கிடைக்க வேண்டும், இன்னும் அடுத்ததாக மக்களுக்கு மத்தியிலே அவர் போற்றப்பட வேண்டும். எல்தமிசுல் அஜ்ர வ-திக்ர, அவருக்கு அல்லாஹ்விடத்தில் நன்மையும் வேண்டும், மக்களும் அவரை போற்ற வேண்டும் என்ற நிலையிலே போர் செய்கிறார்.
இவருக்கு என்ன கிடைக்கும் என்று எனக்கு அறிவியுங்கள் என்று கேட்கிறார் அந்த சஹாபி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சுருக்கமா ஒரு பதிலை கொடுத்தார்கள். லா ஷைஅல, என்ன லா ஷைஅல, அவருக்கு ஒன்றுமே கிடையாது என்று கூறினார். கண்ணியத்திற்குரிய ஜிஹாத், அந்த காலத்தில் ஜிஹாத் என்றால் ஒரு மனிதர் தன்னுடைய உடைமை, தன்னுடைய உயிர், இவை இரண்டையும் எடுத்து சென்று அவர் மீண்டும் வருவாரா வரமாட்டாரா என்பதற்கான உத்தரவாதம் கிடையாது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய சிறந்த அமல்களிலே ஒரு சிறந்த அமலை ஒரு நபர் அல்லாஹுக்காகவும் அதே நேரத்திலே மக்களுக்கு மத்தியிலே தன்னுடைய பெயர் போற்றப்பட வேண்டும் என்று என்ற காரணத்திற்காக செய்த அந்த சிறந்த அமலுக்கு ரசூலுல்லாஹி என்ன கூறினார்கள்? லா ஷைஅ லஹ், அவருக்கு ஒன்றுமே கிடையாது என்று கூறினார்கள். ஃபஆதஹ ஸலாஸ மர்ராத், 3 முறை அந்த நபர் அந்த கேள்வியை கேட்கிறார். ஒரு மனிதர் போகிறார், அவர் ஜிஹாத் செய்கிறார், அவர் அல்லாஹ்விடத்தில் அஜரையும் மேலும் மக்களுக்கு மத்தியில் திக்ரையும் நாடுகிறார். இவருக்கு என்ன என்று கேட்கிறார். ரசூலுல்லாஹி லா ஷைஅ லஹ் என்று கூறிவிட்டு நிச்சயமாக அல்லாஹ் அவருடைய முகத்தை நாடி இஹ்லாஸோடு செய்யப்படாத எந்த அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று கூறினார். அது கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ரியா முகஸ்துதி இருக்கிறது அல்லவா, சுப்ஹானல்லாஹ், இது நம்மிடத்திலே அனைவரிடத்திலே ஒரு நேரம் இல்லை என்றாலும் அடுத்த நேரம் வந்துவிடும். மார்க்கத்தை கூறக்கூடியவர்கள், குர்ஆனை ஓதக்கூடியவர்கள், மார்க்க கல்வியை படிக்கக்கூடியவர்கள், அமல்களை செய்யக்கூடியவர்கள் என்று இருக்கக்கூடிய மேலிருந்து கீழே இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் பிடிக்கக்கூடிய ஒரு மிக பெரும் பாவமான செயல்தான் இந்த ரியா. கண்ணியத்திற்குரியது, வமா உமிரு இல்லா லியஅபுது, அவர்கள் எதற்காக கட்டளையிடப்பட்டார்கள் என்றால் வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன், இஹ்லாஸ் உடையவர்களாக முஹ்லிஸ்களாக அல்லாஹ்வை வணங்கவே அன்றி அவர்கள் கட்டளையிடப்படவில்லை என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அது கண்ணியத்திற்குரியவர்களே, எப்படிப்பட்ட மிகச்சிறந்த செயலாக இருந்தாலும் அதிலே ரியா என்ற முகஸ்துதி கலந்து விட்டால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். ஆகவே இந்த விஷயத்தை பற்றி ரசூலுல்லாஹி இப்படி கூறியிருந்தோம். இது முனாஃபிக்குடைய ஒரு பண்பாக இருந்தும் நம்மிடத்திலே என்ன செய்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நாம் நிறைய பயான்களை கேட்டும் நம்மால் என்ன செய்ய முடியவில்லை, இதிலிருந்து வெளிவர முடியவில்லை. மிக மோசமான செயல். நம்முடைய அனைத்து நல்ல அமல்களையும் அடித்து ஒடுக்கக்கூடிய நாளை மறுமையிலே இதற்காக நன்மை இல்லை, இதற்காக பாவத்தை சம்பாதித்து அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்திவிடும் இந்த ரியா முகஸ்துதி. ஆகவே இது என்ன முனாஃபிக்குடைய ஒரு பண்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறார். இறுதியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை முடிக்கும் பொழுது வலா யஸ்குரூன அல்லாஹ இல்லா கலீலா, இன்னும் அவர்கள் அல்லாஹ்வை குறைவாகவே அன்றி நினைவு கூறுவதில்லை. இன்னும் அவர்கள் அல்லாஹ்வை குறைவான நேரமே அன்றி அல்லாஹ்வை நினைவு கூறுவதில்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே இவர்களை பற்றி கூறுகின்றார். அது கண்ணியத்திற்குரியவர்களே, முனாஃபிக்குகள் இந்த 4 மோசமான விஷயங்களை என்ன செய்கிறார்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரே ஆயத்திலே கூறியிருக்கின்றார். முகாதா, அவர்கள் என்ன செய்வார்கள், ஏமாற்றுவார்கள். அடுத்தது தொழுகையிலே சோம்பேறிகளாக இருப்பார்கள். இன்னும் யுராஉனன் நாஸ், மக்களுக்கு காட்டுவதற்காக செய்வார்கள். அல்லாஹ்வுடைய திக்ரை குறைவாகவே செய்வார்கள். இன்னும் மற்றொரு ஆயத்திலே வரும்பொழுது வலா யுன்ஃபிகூன இல்லா வஹும் காரிஹூன், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக வெறுத்த நிலையை அன்றி அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்ய மாட்டார்கள் என்று நம்மிலே எத்தனை மக்கள் அந்த ஹதீஸை பார்த்தோம் அல்லவா. அந்த ஆயத் சதக்காவுடைய ஆயத் இறங்கிய பொழுது எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம், குன்னா நுஹாமில், கண்ணியத்துக்கு வல்லாஹி சஹாபாக்களை போன்ற ஒரு சிறந்த மக்கள் மார்க்கத்துடைய காரியங்களை சட்டங்களிலே ஒன்று இறக்கப்பட்டாலும் அதற்கு தங்களை முழுமையாக கட்டுப்படுத்தியவர்கள், அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர்கள். குன்னா நுஹாமி, எங்களுடைய முதுகுகளிலே நாங்கள் என்ன மூட்டைகளை சுமந்து அதை கொண்டு சொன்னார்கள். அவர் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த முனாஃபிக்குகள் எப்படிப்பட்டவர்கள், அப்படி வந்தவர்களையும் இழிவாக பேசிவிட்டு இன்னும் இவர்களிடமிருந்து சதக்கா கேட்டால் வெறுப்புணர்வோடு தவிர அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், சதக்காவை கொடுக்க மாட்டார்கள். அது கண்ணியத்திற்கு சதக்காவை கொடுக்கும் பொழுது அந்த மும்மீன்கள் எப்படி, அந்த சஹாபாக்கள் அவருடைய உள்ளங்கள் விரிவடைந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக
அனைத்தையும் இழக்க தயாராக இருந்தார்கள் அல்லவா, அப்படி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமே தவிர, எங்கே நான் என்னுடைய இந்த பணம் கொடுத்து விட்டால் என்னுடைய பிள்ளைகளுக்கோ எனக்கோ இல்லாமல் போய்விடுமோ என்ற நிலை, இந்த அச்சம் மூமினுக்கு இருக்கக்கூடாது. கண்ணியத்திற்கு ஒரு மூமின் எந்த நிலையிலும் எந்த இழப்பையும் அதாவது அதை நோக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும், தயாரானவனாக இருக்க வேண்டும். பலஸ்தீன் மக்கள் நினைத்து பாருங்கள், சுப்ஹானல்லாஹ், இருக்க இடம் எப்படி வாழ்ந்தவர்கள் இன்று எப்படி இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி தந்தவர் புரிவானாக. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இன்ஃபாக் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யும் பொழுது உள்ளங்கள் மிக குறைவாக இருந்தாலுமே உள்ளங்கள் விரிவடைந்தவர்களாக, அல்லாஹுக்காக இஹ்லாஸோடு செய்யக்கூடியவர்களாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அதே போன்று இவர்களிடத்திலே அதமுல் வஃபா, ஒரு வாக்கை கொடுத்தால் அது அல்லாஹ்விடத்திலும் சரி அடியார்களிடத்திலும் சரி, வாக்கை கொடுத்தால் அதை நிறைவேற்ற மாட்டார்கள். அல்லாஹ் இவர்களை பற்றி, இந்த மோசமான இந்த ஒரு செயலை பற்றி குறிப்பிடுகின்றார். குர்ஆனிலே கூறும் பொழுது அவர்கள் وَمِنْهُمْ مَنْ عَاهَدَ اللَّهَ لَئِنْ آتَانَا اللَّهُ مِنْ فَضْلِهِ لَنَصَّدَّقَنَّ وَلَنَكُونَنَّ مِنَ الصَّالِحِينَ فَلَمَّا آتَاهُمْ مِنْ فَضْلِهِ بَخِلُوا بِهِ وَتَوَلَّوْا وَهُمْ مُعْرِضُونَ. அவர்களிலே சில பேர், நபியே அல்லாஹ் கூறுகின்றான், அவர்களிலே சில பேர் ஆஹதல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே உடன்படிக்கை செய்தார்கள். என்னவென்று, லைன் ஆதான அல்லாஹு மின் ஃபضله, எங்களுக்கு அல்லாஹ் அவனுடைய ஃபضலை கொண்டு எங்களுக்கு கொடுத்தான் என்றால், லனஸத்தகன்ன வலனகுனன்ன மினஸ் ஸாலிஹீன், நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே நிச்சயமாக செலவு செய்வோம், இன்னும் நாங்கள் சாலிஹீன்களிலே ஆகிவிடுவோம், நல்லவர்களிலே நாங்கள் இருப்போம் என்று அவர்கள் அல்லாஹ்விடத்திலே உடன்படிக்கை செய்கிறார்கள். ஃபலம்மா ஆதாஹும் மின் ஃபضله, அல்லாஹ் அவனுடைய ஃபضல், அவனுடைய நியமத்திலிருந்து அவர்களுக்கு கொடுத்த பிறகு, அவர்கள் கேட்ட அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த பிறகு, பகிலூ பிஹி, அவர்கள் அதை கொண்டு கஞ்சத்தனம் பெற்றார்கள், கஞ்சத்தனத்தை அவர்கள் செய்தார்கள். ஆகவே இன்னும் அவர்கள் அதை விட்டு திரும்பினார்கள். அவர்கள் விலகியவர்களாகவே அவர்கள் என்ன செய்தார்கள், இருந்தார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டார். நம்மளே எத்தனை மக்கள் அல்லாஹ் கொடுத்தா இன்ஷா அல்லாஹ் ஹஜ் செய்வோம், அல்லாஹ் கொடுத்தா இதை செய்வோம், அல்லாஹ் கொடுத்தால் இப்படியாக செய்வோம். எத்தனை பேர் நாம் இப்படியாக அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நாம் ஒவ்வொரு முறையும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை, அல்லாஹ்வுடைய சட்டங்களை புறக்கணித்து சென்று கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் கொடுத்தால் செய்வோம், அல்லாஹ் கொடுத்தால் வாரி வழங்கும். இது முனாஃபிக்குடைய பண்பாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ்விடத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள், உடன்படிக்கை செய்கிறார்கள். அல்லாஹ் எனக்கு இதை கொடுத்தால் நான் அல்லாஹ்வுடைய பாதையில் நிச்சயமாக திட்டவட்டமாக செலவு செய்வேன், நல்லவர்களே நான் இருப்பேன் என்று கூறுகிறார்கள். அல்லாஹ் அதை அவர்களுக்கு கொடுத்தால் என்ன செய்கிறார்கள், பஹிலூபி, நம் உடன்படிக்கையை மீறுவதும் என்ன, இதுவும் முனாஃபிக்குடைய பண்புகளாக இருக்கிறது. அது கண்ணியத்திற்குரிய சுப்ஹானல்லாஹ். மற்றொரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறும்போது, அர்பஉ மன் கான ஃபீஹின்ன கான முனாஃபிகன் காலிஸா, 4 காரியம், யாரிடத்தில் இந்த 4 காரியம் இருக்கிறதோ அவர் எப்படிப்பட்ட, அதாவது சுத்திகரிக்கப்பட்ட முனாஃபிக்குகளே ஆகிவிடுவார் என்று. அவரிடத்தில் நம்பி கொடுக்கப்பட்டால் மோசடி செய்வார். பேசினால் போய் பேசுவார். அவரிடத்திலே ஒப்பந்தம் போடப்பட்டால் அதிலே என்ன செய்வார், அவர் வரவு மீறுவார், அதில் அதை அவர் முறிப்பார். இன்னும் இறுதியாக ரசூலுல்லாஹி கூறினார்கள், வைதா ஹாஸம ஃபஜர, அவரிடத்திலே சண்டை, மற்றொரு இடத்திலே வாதாடினார் என்றால் எல்லையை மீறி பேசுவார். அவருடைய தரப்பு தவறாக இருந்தாலும் அதை ஜெயிக்க வேண்டும், அது சரியானது என்று கூறுவதற்காக எந்த நிலையையும் அடைவார் என்று ரசூலுல்லாஹி கூறுகிறார். அது கண்ணியத்திற்குரிய, இதெல்லாம் முனாஃபிக்குடைய தன்மைகள். கண்ணியத்திற்குரிய, நாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பாதுகாப்பினால் அந்த அக்கதி என்று சொல்லப்பட்ட பெரும் முனாஃபிக்தனம், அதாவது நரகத்தினுடைய அடித்தட்டில் இருக்கும் அல்லவா, அப்படிப்பட்ட முனாஃபிக்கில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கவில்லை. அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும். ஆனால் இந்த சிறிய பண்புகள் அதற்கு வழிவகுத்து விடும். கண்ணியத்திற்குரிய, நிஃபாக் அமலி என்று கூறினோம் அல்லவா, அமல்களில் ஏற்படக்கூடிய நிஃபாக், இவைகள் அதிலே ஒரு மனிதனை சேர்த்து விடும். அல்லாஹ் அதிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. மேலும் கூறப்பட்ட இந்த தன்மைகளிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
நம் அனைவரையும் பாதுகாப்பானாக, நம்முடைய குடும்பத்தினர், நம்முடைய பிள்ளைகளையும், நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய உம்மத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அதாவது கூறப்பட்ட இந்த கிசால்கள், அதாவது இந்த அவர்களை பற்றின விஷயங்கள் என்னென்ன, அவர்கள் பொய் பேசுவார்கள், அதற்கு மேல் உள்ளது என்ன, அல்லாஹை ஈமான் கொள்ள மாட்டார்கள், அல்லாஹுடைய தூதரை ஈமான் கொள்ள மாட்டார்கள், மறுமை ஈமான் கொள்ள மாட்டார்கள். இவர்கள் மிக மோசமான குஃபுர் அதாவது இறை நிராகரிப்பிலே இருக்கக்கூடியவர்கள், சரியா, என்றென்றும் நரகத்திலே இருக்கக்கூடியவர்கள். நிஃபாக் அமலி, அமல்களுடைய ஏற்படக்கூடிய நிஃபாக்குகள் பொறுத்தவரையிலே என்ன, பொய் பேசுவது, மேலும் அல் இஸ்திஹ்ஸா, மற்றவர்களை கேலி கிண்டல் அடிப்பது, மற்றவர்களுடைய விஷயத்திலே மோசமாக பேசிக்கொள்வது, மேலும் நம்பி கொடுத்தால் மோசடி செய்வது, இன்னும் அவர்களிடத்திலே அல்லாஹ்விடத்திலே அவர்கள் ஒப்பந்தம், அல்லாஹ்விடத்திலே சக மனிதர்களிடத்திலும் ஒப்பந்தம் செய்தால் அதை மீறுவது, இவைகள் எல்லாம், இன்னும் பொய் பேசுவது, இவைகள் எல்லாம் முனாஃபிக்களுடைய குணங்கள். கண்ணியத்துக்குள்ளே இந்த குணத்திலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும், முதலிலே நாம் இதிலிருந்து விலக வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். ஹாதா மா இன்து மினல்லாஹி அஸ்ஸ வஜல். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.